ஏன் அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம், மற்ற தேவதூதர்களுடைய விழாவை கொண்டாடுவதில்லை? ஆம், என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாய் திரு அவையிலேயே 9 வகையான தேவதூதர்களை நாம் பார்க்கலாம். இந்த 9 வகையையும் 3 நிலைகளாக பிரித்து தந்திருக்கின்றார்கள். அந்த 3வது நிலையில் இருக்கின்ற அதிதூதர்களுடைய விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அதிதூதர்கள் தான் மனித குலத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள், மக்களோடு சேர்ந்து பயணிப்பவர்கள், மக்களுக்கு நற்செய்தியை வழங்குபவர்கள், மக்களுடைய தீமைக்கு எதிராக போராடுபவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். மிக்கேல், கபிரியேல், ரஃபாயல் இந்த மூவரும் தான் அதிதூதர்களாக இருக்கின்றார்கள். மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகரானவர் யார் என்று பொருள்படும். இவரை குறித்து தானியேல், யூதா மற்றும் திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். இவருடைய முக்கியமான பணி என்னவென்றால், சாத்தானை எதிர்த்து போராடுவது, மக்களுக்கு தீமை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக போரிட்டு மக்களை காப்பாற்றுவது, மேலும் சாவிலிருந்து ஆன்மாக்களை காப்பாற்றுவது போன்ற பணிகளை செய்கின்றார். இவருடைய போட்டோவை எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு கையிலே வாள் இருக்கும், இன்னொரு கையிலேயே தராசு இருக்கும். மேலும் அந்த சாத்தானை மிதித்து நிற்பவராக நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக கபிரியேல் என்றால் ஆண்டவரின் ஆற்றல் என்று பொருள்படும். இவரை குறித்து தானியேல் புத்தகத்திலும் மற்றும் லூக்கா நற்செய்தியிலும் பார்க்கலாம். இவருடைய முக்கியமான பணி என்னவென்றால், மக்களுக்கு நற்செய்தி எடுத்து வருகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. மேலும் மக்களுடைய குழப்பமான மனநிலையை மாற்றுவராக இருக்கின்றார். இவருடைய போட்டோவை எடுத்து பார்த்தோம் என்றால், மக்களுக்கு நற்செய்தியை வழங்குகின்றவராக இருக்கின்றார். குறிப்பாக மரியாளுக்கு, யோசேப்புக்கு, செக்கரியாவுக்கு, இடையர்களுக்கு நற்செய்தியை வழங்குவராக இருக்கின்றார். மூன்றாவதாக ரஃபேல் என்றால் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று பொருள். இவரை குறித்து தோபித்து புத்தகத்திலேயே முழுவதுமாக பார்க்கலாம். தோபித்தோடு இணைந்து அவர் பயணிக்கின்றார். மேலும் அவருக்கு ஏற்படுகின்ற தீமைகளுக்கு எதிராக போராடுகின்றார். இவருடைய பணி என்னவென்றால், மற்றவருடைய பயணத்திலேயே சேர்ந்து பயணிப்பது, அவர்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகளுக்கு எதிராக போராடுவது. பிரியமானவர்களே, இந்த அதிதூதர்களிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? தீமைகளுக்கு எதிராக போரிடுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் மிக்கேலை போல சாத்தானையும் சாத்தானின் சூழ்ச்சிக்கு எதிராக போராட வேண்டும். கபிரியேலை போல நல்ல நற்செய்திகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். ரஃபேலை போல மக்களுடைய வாழ்க்கை பயணத்திலேயே உடன் பயணித்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகளை அகற்றுவர்களாக மாற வேண்டும். இந்த அதிதூதர் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி நம்மை தீமையில் அனைத்திலுமிருந்து காப்பாராக. ஆமென்.